நான் எப்படி அண்ணன் கோழி கறி அது மாதிரி இந்த அணத்துறது முக்கூர்லாம் பொம்பளை வேலை என்ன கிடையாது. சிவகாமி இன்னும் நேரமா சரி சரி இருக்கட்டும். வந்தோட்டி ஆரம்பிச்சிட்டீங்க. பக்கத்துக்கு சபைக்கு வணக்கங்க. இல்லை நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா தான் இருக்கு. நாங்க வர முடியும். வாங்க யூடியூப் புகழ் சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓட உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அது ஜம்முன்னு இருக்கீங்க. அம்மா ஏ கருவாப்பையில ஐயா இது சிச்சிக்கவ அவரா நீ பார்த்தோன்னே நம்ம தெரியல ஒரு மாதிரியா இருக்கியா? என்னன்னு தெரியல. இல்ல முறையத்துக்கு அரசியல் அப்ப நம்ம இருப்போம். சரி அப்புறம் பிறந்தனாரே முறைய மாத்துறீங்களே ஆளுக்கு அத்தை ஏத்த அப்படின்னு இல்ல இதெல்லாம் கூட வண்டியில வரையில அத்தை அப்படின்னு ஆமா நல்லா ஏத்த நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு ஏத்த பாப்பா மாலன்ட்டு ரொம்ப வழக்கம் நீங்க அதாவது ஆமா ஜமா மஞ்சள் வச்சுட்டாரு அது அவருதான் கடிச்சு வச்சிருக்காரு. சரி நீங்க எனக்கு குழந்தை நான் உங்களுக்கு அண்ணி வேலையை ஒழுக்கமா பார்த்துட்டு இருக்கணும் சரியா? மதனி மொத்த கூட எனக்கு கிடைச்சாலும் அப்படித்தான் இருக்கணும். சரி அப்புறம் நான் பெத்த மௌனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜாமி என் மகராசா என் பிள்ளை நான் பெத்த மகன். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. அதுக்கு என்னடி கேட்கிறேன்? நான் சொசைட்டி ஏறுமா போற பால் கட்டாள 7 வயதுல வச்சு பால் கட்டுற பாரு. நீ ஆத்தா வேணும் ஒழுக்கமா பேசிக்காம. ஆனா நான் பண்ண பெரும் பாவம் என்ன தெரியுமா? உன்னை நான் பிள்ளையா பெற்றேன். நீ அம்மா வந்ததுக்கு புண்ணியம் என்ன தெரியுமா? என்னது? எனக்கு ஏகப்பட்ட சித்தப்பைங்க இருக்காங்க. முகர நல்லா இருக்கும். சரி அப்புறம் மாமனாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா தொடச்சுக்கங்க அண்ணே நல்லா ஏத்துங்கண்ணே. எனக்கு இறக்குனா பிடிக்கவே பிடிக்காதுண்ணே. ஆமா அண்ணே மாயக்கூட மாதவண்ணா ரொம்ப பல வருஷம் ஆச்சு உங்களை சந்திச்சு. பல வருஷம் ஆச்சு. உண்மையுமே இன்னைக்குதான் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அன்போட சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம். போல பிடிங்க வீடியோ எடுக்கும்போது ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஜூம் பண்ணி எடுக்கணும். மாட்டில நீங்க பாத்ரூம்ல தொங்க விட்டு அப்படியே தெரியுது. மகனாச்சின்னு பாக்குறேன் ஒழுக்கமா உட்காந்துக்க. சிவகாசி ரதியே
என்னமோ ஒட்டி இருக்கு நம்ம ஓ வாப்புண்ணா தம்பி என்ன வச்சுக்கிறீங்களா? என்னம்மா நீ வச்சுக்கிறீங்களா? அப்பனா நீங்க தான் எனக்கு 43வது சித்தம். இல்ல என்னமோ சொன்னீங்கல்ல கணக்குல வந்ததே வராது என்னை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க அச்சோட உனக்கு குளுக்கோஸ் அதோட போயிருந்தாவே அடி வச்சுக்க வச்சுக்க வாங்கிட்டு கையை கீழே பெட்டிய வாசிக்காம எங்கே வாசிக்குது? ரெண்டுல ஒன்னத்துல வர்றியா? ஏன் இன்னொரு பக்கம் என்ன புண்ணா கிடக்கு எனக்கு? கையில ஜாலியெல்லாம் இருக்கு ஒழுக்க நோக்கா இருக்கணும் நல்லா இருக்காது பாத்துக்கையா? ரெண்டுல ஒன்னத்தோட வர்றா. சரி கூட சிக்கிறீங்க அவதான் கட்டு நிக்கிறேன் எதுக்கு இந்த ரெண்டுல ஒன்னத்தோட இருக்கீங்களே கட்டுறேன் ஒரு லட்சம் தாண்டி அடுத்து ரெண்டு ரெண்டு ஒன்னத்தோட வரியா? இது ஓட்ட வண்டி நான் ஓட்டுறேன் மாமா அடி மாட்டிக்கிட்டா ஓட்ட வண்டி எது ஓட்ட வண்டி ஒழுக்கமா வெடி வச்சுக்கணும் பெட்டி சத்தியமா சொல்லு அது ஓட்டையில நீ வந்து பாத்தியாக்கா ஏன் வண்டி ஓட்ட வண்டின்னு எந்த பொருளும் ஓட்டையில பொருள் இருக்காது உனக்கு தெரியுமா எல்லா பொருளும் வந்து ஓட்டை இருக்கும் இந்த மோதிரம் பாருங்க சாதி பாரு ஓட்டை இருக்கு ஓட்டையில பொருள் இருக்காது மோதிரம் ஓட்டை இருந்தாதான் போட முடியும் மூக்கு ஓட்டையாட்டே இருக்கு மூக்கு ஊத்துனா ஓட்டையா தான் இருக்கும் மூக்கு மட்டும் ஓட்டையா இருக்கும் ஓட்டை தான் என் அண்ணன் ஓட்ட வண்டி
எந்த பட்டு போட்டாலும் சேர மாட்டேங்குது கொட உடன்னு இருக்காது தனியா இருக்கு இல்ல இல்ல ஓ கலவை கலைங்க போட குடுக்குறன்னு ஆட்டி மாவு ஏன் பிரிண்ட் இருக்கு ஆகாது அக்கா நல்ல குணம் மச்சான் நான் வந்து இது ஒதுங்கி நிக்கிற காரு அத உடனே நிக்கிறது யாரு ஒதுங்கி நிக்கிற காரு அத ஒதுங்கி விட்டது யாரு ஒதுங்கி நிக்கிற காரு அத உடனே விட்டது யாரு உங்களை நண்டு குழம்பு வைக்க என்னதாயா உனக்கு கத்தரிக்காய் பம்பு ஒண்ணு நான் தரவா என்னது கத்தரிக்கிற பம்பு நீங்க தெரியல எங்க குழந்தை அவர் பப்புன்னு தானே சொன்னாரு ஆமா வேற எதுவும் சொல்லியே உடனே தயவு செய்து எப்பா எங்க உன் பம்ப காட்டு உன் பம்ப மட்டும் காட்டு நான் காத்தடிக்கிற இடத்த காட்டுறையா உன் வீல காமி நான் பம்ப காமி ஒண்ணும் இல்லாம இந்த கோண பம்பட்டு விட்டு என்னோட வீட காத்தடிக்க சரியான ஆளு உன் பம்ப காட்டு சண்டால போய் என்ன அம்புட்டு பூரியா கிடக்குது நல்லா சொல்லிவிட்டேன் அவர் பம்பும் தானே சொன்னாரு உன்னைய ஏய், நான் தான் உனக்கு வந்திருக்கேன் ஒதுக்கி நிக்கிற காரு அத ஒதுக்கி நிக்கிற யாரு? ஒதுக்கி நிக்கிற காரு அத ஒதுக்கி நிக்கிற யாரு? ஒதுக்கி நிக்கிற காரு அத ஒதுக்கி நிக்கிற யாரு? ஏதோ ஒரு நாள் பப்பு தான் நான் வாசிக்கிறது நாங்க இங்க ஏன் இவ்வளவு கம்பெனி எங்க சின்னம்மா சாட்டி அடிக்கிறப்ப ஒத்த உரிமையில ஆடுறது இது ஆடுதா என் மானத்தை கெடுக்கிறதே நீங்க உனக்கு முதல்ல சோத்துல விச வைக்கணும் உன்னை வெத்த வாடகை எப்படி என்ன ஏன் கண்டுபிடிக்கிற ஆட்டிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் மேல ஆட்டு பாத்துக்கிறேன் நான் பாட்டுக்கு மேல ஆட்டி நீங்க சொல்றீங்க ஆறு குழந்தை நான் பாட்டுக்கு லவக்கு நான் ஆட்டி அந்த இருந்து தெரிஞ்சு வாய்க்கிட்ட ஒழிச்சு என்ன செய்யுது அப்ப அது ஒரிஜினல் இல்லையா திருப்பி வீணா போகாது ராத்திரி ரயில் வண்டி ஓடுறா அவரு வேதனை தீர்த்து வைமா ரொம்ப வேதனைப்படுற வேண்டிய அப்படியா இப்ப மேல ஆட்டணுமா கீழே ஆட்டணும் கீழே மேல மட்டும் ஆட்டு சரி அவர் பாத்துக்குவாரு என்ன சொல்றேன் ஏப்பா பெட்டிக்கார சொல்லுமா நீ ரொம்ப வாய்க்கிலேயே பேசுற ஆமா இல்லையோ ஒழுக்கமா அவ்வளவு தூரம் மரியாதையா பேசிட்டு ஏதோ மச்சான் நான் ஆச்சுன்னு நீ ரொம்ப ஒழுக்கமா இல்ல உன் பெட்டு என்ன ஆகும்னு தெரியாது ஒழுக்கமா இருந்துக்க அப்புறம் உள்ள என்ன இருக்கோ தூக்கி எரிஞ்சு வேணாம் அந்த குண்டு எடுத்துறாத வேணாம்
சரி இருக்கட்டும். இப்ப கொஞ்ச நேரம் உங்களுக்கு எனக்கு போட்டி வைப்போமா? இப்ப நான் செய்யற மாதிரி நீங்க செய்வீங்களா பாப்போமா? போட்டியா? ஆமா, எங்கயா போட்டேன் ஒரு வருஷம். போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, சாமி மேல சத்தியம் பண்ணுவோம். எங்க நீ சத்தியம் பண்ணு? நானா சொன்னேன்ப்பா. ஆமா, சாமி மேல சத்தியம் பண்ணலையா? சரி இருக்கட்டும் மாமா, போய் சொல்லுமா. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? என்ன லைட் அமுத்துறேன். நல்ல பாட்டு. என்னமா சின்னமா சொல்லுங்க. பக்தி பாட்டு. இருக்கியா? என்னையா? அண்ணா நீ மகனா? அதான் முதல்ல ராமர் ஓடி வந்தா நான் பெத்த புள்ளையே ஒண்ணா நம்ம தத்துற புள்ளை. ஒரு சித்திகாரிய போய் என்ன வேஷத்துல பாடுறியே, நம்ம குடும்ப மானம் போக கூடாதுன்னு லைட் அமுத்துறேன். இங்க மகனே, எல்லாம் உன் நன்மைக்காக தான். இந்த சித்தப்பா எத்தனாவது சித்தப்பா சொன்ன? 47வது சித்தப்பா. இன்னொரு சித்தப்பா 48வது சித்தப்பா. வளர்த்த விளக்க மாதிரி ஒரு அருவாமரம் தான் விட்டாங்க. எதுக்கு? சரி, எப்படியாவது 48வது சித்தப்பா கூட மண்ண கூட வச்சிருந்தேன். சரி, சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சண்டால பாதி எப்படிப்பட்ட பாட்டு, எப்படி இசையமைச்சிருக்காங்க? நல்லத பாடுனே. தம்பி மதனே தட்டி விட்டேன், வார்த்தை மாறிடுச்சு. சரி ஒழுங்கா சொல்லு. மைக்ல இருந்து தவறினதுனால வார்த்தை ஆயிடுச்சு. சொல்றியா மாமா? சொல்றியா பண்ணுங்க. புரோட்டா தின்னது நெஞ்ச கரைக்குது. நீ சொல்ற மாதிரி பண்ணா ஆம்பளையா? இந்த மாதிரி கொஞ்சம் பொறு. ஓம் சொல்றியா புள்ள ஓம் சொல்றியா? ஐயோ என்ன இத கட் பண்ணிடுறே. அப்பப்பா உனக்கு மேல இருக்கு. முருகா கிட்ட எதுல பழைய உன்னை என்ன ஏதோ சொல்றதுக்கா? சரி, இப்ப இது வேணாம், இதை செய்யறதா வேணாம், நல்லா பாடுறது. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷமா உங்களுக்கு தேதி கிடைக்காது, 4வது வருஷம் உங்களை தூக்கி போட்டிருக்காருன்னு. ஆமா, அதனால நீங்க நல்லா பாடுவீங்க. அதனால நான் பாடுற பாட்டை வாங்கி பாடுங்க. கோழிக்கறி குழம்பு. நான் எப்படி அண்ணன் கோழிக்கறி குழம்பு அது மாதிரி அணத்துறது முக்கூர்லாம் பொம்பளை வேலை எனக்கு கிடையாது. என்னைய பெட்டிக்காரு என்ன பண்ணா வாங்கி பண்ணோம்ல, அதான் பின்பாட்டுக்காரு எனக்கு வாங்கி நல்ல அனத்தை பாடியா. சரி இருக்கட்டும், உங்க ஆடி வந்து நம்ம பாப்பா பிடிக்கும். மச்சா மச்சா, ஆமா அப்பதான் அப்படிதான் நல்லா இருக்கும். ஓகேயா, நான் வரல, இந்த கீதமே எனக்கு வேணாம். எல்லாம் என்ன தெம்மாங்க கீத சொன்னாங்க. ஆமா, மச்சா மச்சா ஆசா மச்சா எப்பதான் வருவீங்க? உள்ள ஏங்குது உள்ளோ ஏங்குது உள்ள ஏங்குது. உனக்கு உள்ள வேணும்னா நான் வரதா போட முடியும்? ஓடி அங்கிட்டு புளிய மரம் வச்சு வாசரி அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. ஏ மச்சா 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 ஆச மச்சாலே அந்த ஒரு
எப்பா நீ கொழுந்தனாரா இப்ப முறைக்கு மருமகனா? எங்க அண்ணன் முறையில நீ உங்க அத்தை, எங்க அண்ணன் முறை நீ அத்தை, சரி எனக்கு நீங்க வந்து மதினி. அந்த ஆள் எனக்கு மாமன் வேணுமியா? அப்படியா? எனக்கு குளம் கட்டிக்க தடை இல்லையா? சரி. இந்த அடிமுறை இல்லையா? நீங்க எனக்கு கொழுந்தனாரு குட்டிங்க. வாங்க. கருவ காட்டு கருவாயா அழகான வருவாயா முத்த கொடுக்கும் திருவாயா அட மூச்சு முட்டை விடுவாயா நான் வெள்ளாங்கட்டி வெச்ச முத்து பூமிக்கு வச்சு வேலி கட்டு கருவ காட்டு கருவாயா அழகான வருவாயா முக்கிய அறிவிப்பு. துண்டை உங்க விரிப்பாங்க கீழே, உங்களால முடிஞ்ச 5-10 இருந்தா போடுங்க. வயிற்று குழம்புக்காக வேற ஒண்ணும் கிடையாது. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் இந்த தொழில என் மகனுக்கு கத்து கொடுத்தேன். என்ன மயத்துக்கு இப்ப அந்த தொழில என் மகன் வாசிப்பார். நான் காசு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட குடும்பம் ஒண்ணு ஏதோ ஒரு ஜன் வயிறு தானே ஏதோ அழுத சண்டை. இப்ப இந்த நடம் மட்டும் நல்லா வாசிப்பார். வேணா பாருங்களேன். அந்த நடைய வாசிங்க. அந்த போடுவோமா? அந்த நட ஒருத்த நடை. ஆமா அந்த நட. சாமி பொதுமக்கள் சொன்ன மாதிரி என் புள்ள பாத்தீங்கன்னா அந்த தொழில கத்துக்க பாருங்க. இந்த வேலை வந்து நாடகம் முடிஞ்ச உடனே இப்ப கிடையாது. அன்புள்ளவர்களுக்கு நன்றி. வணக்கம். ஆளை கூப்பிடட்டும்.
ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய நல்லா இருக்கு. ஏன்னா அனாதை பையா ராமரு, அம்மா ஏய். ஆமாண்டா. ராமர் அனாதை பையா. அதே ஃபைனல் சின்னப்பா அந்த மாமனார் நீ ரொம்ப நேரம் காத்திருக்கேன்னு தெரியும். உனக்கு உன போட்டுட்டு சத்தியா மெடிசின் சும்மா சூப்பர். ஆமா. அப்படிங்க மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லு மனசெல்லாம் ஒன்ன பத்தி அந்த வரியை மறுபடியும் பாட போறது மாமான கூப்பிடத்தான் என்ன ஏப்ப அங்கிட்டு கிட்ட போ குட்டி போட பூனை ஆடுறதுக்க போன கண்டவா பொழுக்க முக்கம் இல்லையா போடி மொழி மாமா நோட்டி இங்க வேகமா ஏறிட்டு வர உன்னை கூப்பிட்டே பண்ணாரு நீ உழவு ஓட்ட அலறியாக்கும் பொழுக்கமா போய் உட்காந்துக்க சரி மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லுது வீட்டுக்கு விளக்கமாத்தோட உன்னைய தேடுது மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லுது நடத்தி கொண்டிருக்கும் மன்னார்குடி அபிராமி அவர்களுக்கு மணங்குடி அபிராமி அவர்களுக்கு மணப்பாறை சிவகாமி அவர்களுக்கு தெரியும் தங்கச்சியை பத்தி தெரியும் ஒரு ஒரு நாடகத்துல அழுக விட்டுருச்சு 11 மணி வராங்க இப்ப கரெக்டான வந்துட்டு இருக்க வாழ்த்துக்கள் மணப்பாறை அபிராமி அவர்களுக்கு பணங்குடிய ஆப்பு ஆறுமுகம் அவர்கள் ரூபாய் 71. அதே போல பணமுடியை சார்ந்த இபி போர்மேன் பாண்டிமுத்து அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பு பிடித்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம். ஏப்பா ஆட்டு நல்லா ஆட்டுவியா இங்க பிறந்துக்கிட்டு நம்மளால போயிருக்காங்க Bye.
அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. மானத்தை கெடுத்து முடியும் பாத்துக்க. மானா மந்த சிரிக்க வச்சிரும் பாத்துக்க. யார பத்தி ஒரு சங்கு கிழிச்சு போயிடுவேன். மகிழி பூத்துருவேன். மரியாதையா பேச கத்துக்க. சம்சாரி மனுஷன் மரியாதை கொடுத்து பேசிருக்க. சம்சாரி மாதிரி நான் நடக்கிறேன். நீ முதல்ல சம்சாரி பண்ணி சம்சாரி விட்டு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அவசாரிங்க சம்சாரி விட்டு பொண்டாட்டி கேட்கவே மாட்டோமா? என் பிள்ளை 15 வருஷத்துக்கு பின்னாடி மகாலினியானே மகிழினி என் மருமக மறந்துருக்கு. இந்த இடத்துல போய் பொம்பளை பிள்ளைய நான் தரக்குறவா பேசுவேனா? தமிழ படிச்சு பாக்கணுமா? என்னன்னு போய் வீட்டுல போய் படிக்கணும். என்ன படிக்கணும்? இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கோடிட்ட அறிஞர் பொருள் சேர்த்தல் இருக்குல்ல. இப்ப சண்முக பிளஸ் ராசா சீக்வல் சண்முக ராசா. இப்படி இல்ல சிவ பிளஸ் காமி சிவகாமி, சர பிளஸ் வனன் சரவணன், இப்படி இருக்குல்ல. பிரிச்செழுதுங்களா? இப்ப நான் உன்னை கண்டாரளின்னு கேட்கல. கண்டு பிளஸ் அறவே பிளஸ் ஒளி சேர்த்து சொன்னா கண்டாரளின்னு வரும். எதை கண்டு பிளஸ் அரை ஒழிக்கணும்? நான் சொல்ற தப்பான வேலைகளை கண்டு அரை ஒழிச்சிரு. கண்டெடுத்து அவசானம் உன்னை கேட்பனா? முந்தி தவம் இருந்து 300 நாள் தொந்தி சரிய சமந்தெடுத்த பெத்த தாய் ஒரு பெண்ணுதான். என் கூட பிறந்தது ஒரு பெண்ணுதான். நான் கெட்டிக்க போறது பொம்பளை ஒரு பெண்ணுதான். நான் அவசானம் உன்னை கேட்கல. கண்டெடுத்த ஐயாம் சாரின்னு பொம்பளை பிள்ளையாச்சு அதை சேர்த்து சொன்னா அவசானம் வரும். செவி அந்து போயிடும். உனக்கு காது கிழிச்சு செவி புந்து போயிடும். மூக்கு அந்து போயிடும். ஆறு உன் கவத்தை பிறந்து பிராயம் போய் மாதிரி கிழிச்சுடுவேன். முகர கட்டை பாரு சேவை பண்ண மனப்பறம். சபை அறிந்து பேசு. சபையை மறிந்து பேசு. பேசாது இருந்து பழகிட்ட சிவகாமிட்ட பார்த்து பேசிக்கணும். எப்படி விவசாயம் இருக்கணும் அப்படி இருக்கணும். பூனை கலட்டி புடுவேன் பாத்துக்க. எல்லா பூனையும் கலட்டணும். இந்த மம்பட்டி வச்சிருக்கிற பூனை கலட்ட முடியாது. இந்த பூனை கலட்டுறத இந்த சிவகாமியை போட்டிருக்காங்க. ஆறு சிவகாமி என்ற சிவகாமி என்னப்பா சகோதரா? ஆத்தாலே வந்தால் நான் சமாளிப்பேன். உனக்கு ஆத்தாவே நான் தான். உனக்கு சமூகத்துக்கு ஆத்தா யாரு? சாட்சாத் சிவகாமி. சிவகாமி ஆத்தா நான் தான். சிவகாமிக்கு அப்பே யாரு? இந்த சண்முக ராசா. என்கிட்ட தான மட்டக்க இதா குடிச்ச மாதிரி குடிச்சிருக்க. என்கிட்ட தான இத பிய திண்டது மாதிரி திண்ட. என்னத்த? நான் என்னத்த குடிச்சேன்? மயனா ஆத்தா என்ன செய்யணும்? பால் குடுக்கணும். நீ மய மர வேணாம். ஆல்ரெடி விட்டுக்காரு மதன் ராஜுக்கு போய் பால் குடு. அங்க மய வேணும். அது மூத்த மய உனக்கு பொச்ச வேணும். புருஷ வேணும். புருஷயா தெளிவா பேசியா? உங்க ஆத்தால எங்க அப்பனு கூட பிறந்தவங்க. காலையில வயக்காட்டுக்கு தண்ணி வாச்ச போடு. நீங்க மச்ச மர வேணும். தண்ணி வாச்ச போடல. வாச்சில தண்ணி எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? என் வயல்ல தான இருக்கணும். உன் நொப்பே மோட்டையை குத்தி விட்டு உன் வயல்ல வாச்சிட்டாங்க. நீ என்ன வேணும்? என்ன மைது பாத்துறேன்? ஒரு வார்த்தை போன்ல சொல்லி இருந்தீடா. நான் ஓ வயல்ல நான் தண்ணி பாய்ச்சிப்பேன். என் வயல்ல தண்ணி பாய்ச்ச கிடக்கட்டும். ரெண்டு பேரும் யாருக்கு பிறந்தவங்க? ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. தண்ணி ஓ வயல்ல கிடந்தா என் வயல்ல கிடந்தா ரெண்டு ஒண்ணு தானே. நீ அத்தை மையன் நான் மாவன் இல்ல. அக்கா தம்பி யார் வயல்ல கிடந்தாதான் என்ன? என் அப்பனுக்கு என்ன உமைக்கிறேன். உங்க அப்பனுக்கு என்ன? கரும்பச்சா வந்துருச்சா? இல்ல சிகப்பு புஞ்சா வந்துருச்சா? இன்னும் ஒரு அன்பு ரசிக பெருமக்களே, கொரோனாவில நாடக நடிகர் பூரா வீட்டுல நடந்தான். இந்த கொரோனாவிலையும் நாடகம் நடத்தின ஒரே சிங்கம் யார் என்றால் நமது வாணியங்குடி கண்டெடுத்த அன்பு அண்ணன் சரவணன் சிபிஐ அவர்கள். அந்த கொரோனாவிலையும் நாடகம் நடத்தி காட்டினார். ஆம்பளை நினைச்சா எவ்வளவு வேண்டாம் செய்ய முடியும். ஆம்பளை நடத்தலாம். ஆனா ஆம்பளை நடத்தினா அந்த நாடகத்துக்கு நடிக்க வந்திருக்காரு. பொம்பளை நாங்க வேணும் 2 பேர். பொம்பளை மட்டும் நடிச்சா போதுமா? 10 பேர் இசைக்கலைஞர்கள் இருந்தா நீ நடிக்க முடியும். 10 பேர் பாட முடியும். 10 பேர் பேச முடியும். 10 பேரா இருக்கட்டும். பொம்பளை 2 பேர் வந்ததா சொல்லி அது உண்மைதான். நான் ஒத்துக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 5000 ஆம்பளை இருந்தாலும் 5 பெண்கள் இருந்தாதான் அந்த சகை நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்க. இது என்ன? அது பூனை. இது பூனாமியா? மம்பட்டி பூனை. இவனை எல்லாம் தூக்கி போட்டு எதுல மிதிக்கிறது? மம்பட்டி. இது மம்பட்டி. இது மண்பட்டி. இது யாரு? அதுதான் இது கண கதை பூனா. இது சம்பளம் வாங்குற இது மம்பட்டி. இது யாரு தெரியுமா? ஆம்பளை. இது யாரு? பொம்பளை. ஆம்பளை எப்படி இருக்க? நேரா இருக்க. கம்பா இருக்க. பொம்பளை படுத்து கிடக்க மாட்டிடுவேன். அப்ப இந்த கம்புக்கு மரியாதை எங்க வருது தெரியுமா? இந்த மம்பட்டியில மாட்டினாத்தான். அப்படியா? மம்பட்டியில மாட்டின்னு வச்சுக்க, நீ பாட்டுக்கு ஓரமா கிடக்கணும். இந்த கம்பு மாட்டினாத்தான் உனக்கு வேலைக்கு உதவும். இந்த கம்புல இந்த மம்பட்டி எங்க கிடக்கு? தூக்கி பழைய வேலைக்கு இரும்பு கடையில போட்டுருவாங்க. இங்க ஒரு நீங்க இங்க போடுற வேலை, ஓட்டுற வேலை, ஆட்டுற வேலையா வேற எவனாவது ஏமாந்த பாமாளி வருமே அவன். நான் என்ன சொல்றேன், இந்த ஊர்ல பொம்பளை நான் நினைச்ச வயக்காட்ட போய் நாத்து நடுவேன். கேப்பேன், நட்டு புடுவேன். குண்டியை தூக்கிட்டு நட்டாலும் மசுறு மாதிரி இருக்கு. நீ நேத்தால் 1 ஏக்கர் 50 சென்ட் வச்சிருக்க. இவன் நடுவாளாம். தாலி இங்க இருந்து நீ அன்னை சரவணையில தங்கச்சி வீட்டு எழுதி ஓடி உனக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றேன். நீல என்ன பேண்டா எந்திரிக்க முடியாது.
முகத்தை அலில போய் சைஸ்ல வச்சுக்கிட்டு நீ வாடுறாளாம் இவன் நடுறாளாம் முட்டைகோசுக்கு மூக்கு மணத்தமே முகர கட்டை என்ன சொல்ல வரேன் முட்டைகோசுக்கு மூக்கு மணத்தமே வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய்க்கு காம்பு இருந்த மாதிரி காம்ப வச்சுக்கிட்டு நீ என்ன பேசுற தக்காளிக்கு கையங்கால் மணத்தமே வந்துகிட்டு நீ பேசுற பாரு சவுட ஜாமான எப்படி இருக்க பிடிச்சிருக்க உன் ஜாமான இத சமக்க முடியல நீ என்னத்தடி நாத்து நடுவ நீ என்னத்த நாத்து நடுறயா நாத்து நடுறதுக்கு சாந்து சட்டி இருக்கு என் வயல கலக்கறதுக்கு சாந்து சட்டி என் வயல போய் பாரு ஒரு வயல்ல குருதவள்ளி போட்டுருக்கேன் ஒரு வயல்ல சோளம் போட்டுருக்கேன் உன் வயல் பக்கத்துல போய் பாரு கம்பு போட்டுருக்கேன் இந்த தண்டி என் வயல் உன் வயல் பக்கத்துல உன் வயல் அதுக்கு தரிசா போட்டுருக்கேன் அரிசி இல்ல அங்க பாரு கடலை இருக்கு மதன் ராஜு ஒரு கலப்பை வச்சிருக்கேன் சிவா ஒரு கலப்பை வச்சிருக்கேன் பாலசந்திர 5 கலப்பை வச்சிருக்கேன் உன் கலப்பை என்ன கலப்பை ராமன் 2 கலப்பை வச்சிருக்கேன் யாத்தியாச்சும் உழுவ சொன்னா உழுதுவல்ல என்ன ஏண்டி தரிசா போடுற அதப்பா நான் உழுவ சொல்லிடுவேன் எனக்கு என்ன மாட்ட விட்டுருவாங்க அட அத மாட்டலையா விடுறேன் எனக்கு 5 கலப்பை உள்ளதா வேணும் 5 கலப்பை ஒரு கலப்பை வச்சு உழுந்தாலும் ஏன் என்னால பத்தாது உன்கிட்ட என்ன சட்டி கலப்பை வச்சே உழுகுறேனா விவசாயம் பார்த்தா உழுது பாக்கணும் சட்டி கலப்பையா கலப்பை உள்வாங்கி கிடக்குது சட்டி கலப்பையா கலப்பைய பார்த்தா தெரியாது நிலத்தை காமி உழுதா தாண்டி தெரியும் அதான் இங்க இருக்குல உழுத வேண்டியதானே எங்க இருக்கு கீழே ஓட்டு நிக்கிறேன் எங்க இருக்கு உழுகுற இடத்தை காமி தூக்கலாக்கும் நான் கொத்தனாரு நீ சித்தாளு நீ சித்தாளு என்ன செய்வ இந்த சட்டி அப்படி தூக்கி கொடுக்கணும் நீ கீழே தாண்டி நிப்ப கீழே நிப்ப பொம்பளை கீழே தான் ஆமா ஆம்பளை இன்னைக்கு மேலதான் அடப்பா கொத்தனார் எங்க நிப்ப அடப்பாயா மேல நிப்பே என்னையா பேச விட்டு பேசிட்டு உள்ள தள்ளிடுவேன் கொத்தனார் தூக்கு குண்டு மட்டக்கும் போட மேல நிப்ப நீ கீழே நிப்ப நீ என்ன செய்யணும் கலவையை கலந்து தூக்கி கொடுக்கணும் நீ சட்டியை தூக்கி கொடுக்கணும் நான் அடிக்கணும் அப்ப தாண்டி பிரேஸ் மட்டும் எழுப்பு நான் சட்டியை தூக்கி கொடுக்கறையா இந்த சட்டியை நான் தூக்கி கொடுத்தா தான் உனக்கு வேலை இல்லைன்னா தூக்கு கொண்டு மட்டு கவலை முட்டை சோதனை சாத்தி வச்சுதான் கிடக்கணும் மொட்டை 2024 சிவகாமி நீ பழைய காலத்துல இருக்காத சிவ எங்க போவேன் ஒரு கலவை மிஷினை கூப்பிடுவேன் 3 இன்ச்சு சல்லி எம்சாண்டு தண்ணியை ஊத்தி கலக்கி விட்டு லிப்ட்ல ஏற்றிட்டு போவேன் உன் தயவு தேவையில்லை சொந்த கால நிப்பேன் இன்னைக்கு நிறுத்திய என்ன நிறுத்தியா பொம்பளை நான் வேணும் நீ 1000 வீட்டை கட்டிட்டு போயிடலாம் அந்த வீட்டுக்கு பால் கத்துற யாரு பொம்பளை நான் வேணும் அந்த வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்த யாரு வேணும் பொம்பளை நான் வேணும் அங்க சோறாக்கி போட யாரு வேணும் பொம்பளை நான் வேணும் 1000 தான் நீ வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு அஸ்திவாரமே பொம்பளை நான் தாயா வீட்டை கட்டுறது யாருடி ஆம்பளதே சோறு வடிக்கிறீல சோறுக்கு அரிசி வாங்கி தர்றது யாரு ஆம்பளை தானே இப்ப விறகு எரிக்கிறீல விறகு வாங்கி தர்றது யாரு ஆம்பளை தானே துணி துவைக்கிறீல துணிக்கு சோப்பு வாங்கி தர்றது யாரு ஆம்பளை தானே ஆம்பளை தானே வயக்காட்ட உழுகிறது யாரு ஆம்பளை தானே நெல்லு விதைக்கிறது யாரு ஆம்பளை தானே கருது அறுக்கிறது யாரு ஆம்பளை தானே அடிக்கிறது யாரு ஆம்பளை தானே நெல்ல தூக்கிட்டு போறது யாரு ஆம்பளை தானே நீ ஒரு சட்டி போல தாண்டி வாய்க்கு பேசி பாரு காலையில நடராசபுரம் காந்தி நகர்ல எருது கட்டு விடுறாங்க அதுல என்ன மாடு விடுவாங்க ஆம்பளை மாடு மாட்டு வண்டி பந்தயம் விடுறாங்க அதுல என்ன மாடு ஆம்பளை மாடு மஞ்சு விரட்டு விடுறாங்க அலங்காநல்லூர்ல அதுல என்ன மாடு ஆம்பளை மாடு ஒரே ஒண்ணுக்கு தான் நீ பயன்படுவ புதுசா வீடு கட்டினா உன்னையும் உன் கண்டையும் குட்டி போய் கோமேதியம் பிடிப்பாங்க பிடிச்சு தெளிப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நீ எல்லா விஷயத்துக்கு ஆம்பளை தெரியாம தான் கேட்கறேன் நாளை காலையில வேற முடியுது இல்ல இப்பயே 12 மணிக்கு ஒண்ணு முடிச்சிருவாங்களா ஏயா பொம்பளை நான் வந்திருக்கேன் என்னைய பேச விடணும் உன்னைய பேச வாய்ப்பு கொடுத்தல பேச வாய்ப்பு கொடுத்தோம்ல அது விடுங்க நானு இது விடுங்க நானு ஏயா ஐயக்காட்டுல பொம்பளை நான் நாத்து நடணும் கருது எடுக்கணும் களை எடுக்கணும் கருது கட்டை கொண்டு வந்து அறுத்து கொண்டு வந்து சுமையை துறக்கி அங்க களத்து மேட்டில போடணும் அப்பதான் நீ அடிப்ப நீ அடிச்சு போட்டோட்டியும் அதை நாங்க நெல்ல குத்தணும் குத்தி அங்க சோறாக்கிற யாரு பொம்பளை நானு 1000 தான் நீ சோப்பு வாங்கி கொடுத்தாலும் நான் துவச்சாத்தா வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு ஆம்பளை கிடுக்கு 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 புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு ஆட்டிட்டு போவேன் நான் துவைக்கிறதுனா நீ போவியா எங்க துவைக்கிறீங்க சீரியலை பாத்துக்கிட்டு வாஷிங் மிஷின்ல போட்டுறீங்க அப்புறம் என்ன மயத்துக்கு நீங்க துவைக்கிறீங்க யாரு சோறாக்குறீங்க ஸ்டவ் குக்கரு மிக்சி எல்லாம் அது வேலை செய்யுது நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருக்க பரவாயில்ல அப்ப ஒரு ஆணுக்கு பெண் சரிசமம் நீ சொல்ற என்ன பண்ணாலும் பண்ணுவியா விவசாயம் என்ன பண்ற ஆட்டக்கார பிள்ளை விவசாய குடும்பத்து பிள்ளை நீங்களும் விவசாயம் பாக்குறீங்க நானும் விவசாயம் பாக்குறேன் இந்த விவசாயத்தை சும்மா பார்த்தா நல்லா இருக்குமா ஆடி பாடி விவசாயத்தை இந்த வாழமர தோப்புக்குள்ள பூட்ட போற கலப்ப என் உள்ள பூட்ட போற கலப்ப நடராசபுரம்
காந்தி நகர்ல ஓட்ட போறோம் நம்ம பொழப்ப ஓட்ட போறேன் பொழப்ப ஐயத்தையில முறையிலேயே அத்த மக புள்ளே சத்தருந்து பேசிக்கிட்டு போயிது காந்தி நகர் எல்ல கொத்தால பூ பறிச்சு கொண்ட ஒட்டி விட்டிடவா நீ கோபப்பட்டு போனா மாரியம்மன் கோயிலுக்கு போட்டிடவா ஒத்தையில பொறியலையா அத்த மக புள்ள கையில பிஞ்சக்குள்ள கணக்குள்ள ஒழுங்கா ஆடுத்த நான் கூட்ட போறேன் இதே ஒண்ணும் இல்லையா அப்ப கமிட்டி தானா சுவிட்ச் போட போட்டு போச்சு நீ திரும்பி காணுமா மக்கா ஆலங்குடி ரைஸ் மில் மாதிரிலடா இருக்கு ஏய் செஞ்சு காய்ச்சி மெதுவா குத்துற ரொம்ப மெதுவா செய்யாத டயலாக்க மறந்துடுவேன் லைவா பார்த்தா மாத்திரதே உனக்கு கொடுக்கணும் நல்லா ஆடுறேன் நல்லா பாடுறேன் என்ன டைம் இஸ் கோல்டு நம்மள காலம் பொன் பண்றது கடமை பொன் பண்றது அனுப்பணுமா இல்லையா வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் அது அது எது ஆமாங்க அது
என் பேரு என்ன பேரு? என் பேரு இது. என்ன சொல்றீங்க? அதுக்கு இதுக்கு சரியா வரும். என் பேர் இப்ப மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேர் சக்கு. சக்கு. உங்க பேரு? என் பேரு முழு பேரு சொக்கலி. தெரியாதா? சுருக்கமா சொக்கு. நம்மளுக்கு புள்ள பிறந்தா உன் பேரு சக்கு, என் பேரு சொக்கு. சக்கு. பிள்ளை பிறந்தா நக்குன்னு வைப்போம். நல்லா இருக்கு. குடும்ப விளங்க. என் பேரு இப்ப மயிலு. மயிலா? என் பேரு தண்டாயுத வாணி. தெரியாதா? என் பேரு விநாயகன். 3 வரைக்கும் தவிர்த்து போவான். என்ன விநாயகர் மயில் நீ டபுள் சேரி என் மயிலு இந்த மேல போயிருக்க. அந்த மேல மயிலு குஞ்சா கிடக்கு. ஆமா, உண்மையான பேர் என்னமா? என் பேரு சிவகாமிங்க. சிவகாமி. மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன? உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ற என்ன? காதல் எப்படி இருக்கும்? காதல் தான் ரவுண்டா ஓட்டையா இருக்கும். மாமா, காதல் எப்படி இருக்கும்? கண்ணு கரேன்னு இருக்கும். காதல் பண்றீங்க மாமா சொல்றீங்க. இனி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் காதல் சிவகாமி இன்னும் நேரமா சின்னமா கல்யாணம் பண்ணி கடைசியில கையெழுத்த மாட்டேங்கிற மச்சா. என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? இல்ல மச்சா, என்னமா கல்யாணம் பண்ணி கடைசியில கைவிட்ட மாட்டீங்களே. சோறு சாப்பிடுற அதை போய் விடுவேன்னா ஒண்ணும் சொல்லாது. நீ சம்மதிச்சா நொட்டாங்க கூட விடுவேன். அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? மனிதன் நடந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். புனிதமானது. அந்த கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு எப்படி செய்யப்பட மாட்டேன்? கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊட விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கீழே. கூண்டுக்குள்ள ஒண்ண ஒண்ண கூடி நின்ன ஊட விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கீழே. ஆடிவானே வானே உள்ளதானே மானே மானே உன்னதானே நானும் தவிச்சேன். கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊட விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கீழே. குளத்தில தாமரப்பூ பூக்குது, குமரி புள்ளையே மனசே இருக்குது. அந்த நாள் முதலால் நம் காதம் இருக்கும், அது பொய்யா போகுவா நம்ப
நம்ம உசுருல வரைக்கும் குளத்துல தாமரை பூ பூக்குது குமரி புள்ள மனசு இருக்குது செம்பகப்பு கொடியின் மேலே பூக்குது செவத்த புள்ள மனசு இருக்குது அந்த நாள் முதலால் நம் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமா நம்ம உசுருல வரைக்கும் குளத்துல தாமரை பூ பூக்குது குமரி புள்ள மனசு இருக்குது காத்தில தாமரை பூ பறக்குது கருத்த புள்ள மனசு இருக்குது அந்த நாள் முதலால் நம் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமா நம்ம உசுருல வரைக்கும் ஊருக்கு பயந்த வாழ்க்கை இனிய நாட்டி மனசுக்கு முடிச்ச வாழ்க்கை நாம இப்ப வாழ்வோம் அந்த நாள் முதலால் நம் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமா உசுருல வரைக்கும் குளத்துல தாமரை பூ பூக்குது குமரி புள்ள மனசு இருக்குது